அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு லெசன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற மக்களுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கும். ஸோ பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் அப்படின்னா என்ன, ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை ஒரு நம்மளுடைய பிஸ்னஸ் மீட்டிங்க்கு அல்லது ப்ரெசன்டேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மீட்டிங் சம்திங் வாட் எவர் இட் இஸ் ஓகே. ஸோ அந்த ஒரு மீட்டிங்க்கு நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக, கரெக்டுங்களா? ஆனால் இந்த இன்விடேஷனில் எவ்வளவு மேட்ரு இருக்குது அப்படின்றது ஓகே நிறைய பேருக்கு லீடர்ஸ்க்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு கலையை ஒருத்தன் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் ஃபோன் கால் ஸ்டார்ட் பண்ணி பேசுறீங்க, பேசி ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு பர்சனை எப்பேற்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தாலுமே அந்த ஒரு பர்சனை உங்களுடைய மீட்டிங்க்கு உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு வர வைக்கணும். அதுக்கு பேர் தான் இன்விடேஷன், கரெக்டாக இல்லையா? ஸோ இதில் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். இதில் 3 பாயிண்டாக சொல்லலாம். இதை இன்விடேஷன் அப்படின்னு சொல்லலாம், அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வச்சு உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு எப்படி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிடுறீங்களோ அதே மாதிரி இன்விடேஷன் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய பிஸ்னஸ். ஐ ஹவ் டூயிங் சம் பிஸ்னஸ், ஸோ ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரோ யூ. ஓகே, அதுக்கான ஒரு இன்விடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் பண்ண போகிறோம். ஓகே, அப்பாயின்மெண்ட் கிரியேஷன் அல்லது அப்ரோச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட, நம்மளுடைய கிளையண்ட்டுக்கிட்ட அல்லது நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக, காமனாக. ஓகே, ஸோ நார்மலாக நம்மளுடைய பிஸ்னஸ் மீட்டிங்கு எப்படி அவங்களாவே வர வைக்கிறது அப்படின்றத மெயின் கான்செப்ட். சரியா? அவங்களாவே இன்வால்மெண்ட் எடுத்து அவங்களாவே வர வைக்கணும். இதுதான் மிகப்பெரிய கலை. இதை கற்றுக்கிட்ட எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய காமனான ஒரு 6 பிரச்சனை, ஸோ 6 மேஜர் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷனும் இம்மீடியட்டாக இதிலேயே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை. லெட்ஸ் see the ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு காமனாக இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இந்த இன்விடேஷன் அப்படின்ற ஒரு கலை இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிரச்சனை தெரியுமா? நம்ம ஃபோன் பண்ணி எடுத்தவொடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே இதில் வந்துட்டு சொல்லிடுறது. எடுத்தவொடனே இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குங்க, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷனே கொடுத்துட்றது, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா. சரியா? முதல் விஷயம், ஓப்பனாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவனுக்கு என்ன வேணும், ஓகே, சரி இதை அட்டன் பண்ண போகிறதுனால அவனுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் மேலோட்டமாக சொன்னால் போதும். ஃபஸ்ட்டு பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் இதுதான். மேக் தம் கியூரியாசிட்டி, ரொம்ப முக்கியம் அது. ஓகே, செகண்ட் பிரச்சனை என்னென்னா எல்லா மக்கள்கிட்டையும் ஒரே மாதிரியே பேசுறது. ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இது ஆக்சுவலி. ஓகே, யூசிங் சேம் லாங்குவேஜ் டு ஆல் பீப்புள். ஓப்பனாக சொல்ல போனோம்னா இருக்கும். ஸோ அவங்க யார் என்னன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரச்சனை என்னன்றதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மீட்டிங் அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பேசணும். கரெக்டாக எல்லாத்தையும் ஒரே லாங்குவேஜில் பேசக்கூடாது. ஸோ அதுக்கான மெயின் சொல்யூஷன், ஐடென்டிஃபை யுவர் கஸ்டமர். அவங்க யாருன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி. தேங்க்யூ.